ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு சலாம் டிப்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். நாங்களும் இங்கே அல்ஹம்துலில்லாஹ் எல்லோரும் நல்லா இருக்கோம். இன்றைக்கி விலாக் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு நைட் குக்கிங் அண்ட் க்ளீனிங் ரொட்டீன் லைஃப் விலாக் தான் பார்க்க போகிறீங்க. ஒரு ஈஸியான ஒரு சட்னி ரெசிபி உங்களோட ஷேர் பண்ணுறேன். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ யார் ஊர்லாம் இந்த சட்னி, அதாவது சட்னி இல்லை கடப்பான்னு சொல்லுவாங்க, இந்த பூண்டு கடப்பா ஃபேமஸ் அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் வந்து ஒரு 1.5 பூண்டு எடுத்திருக்கேன், உரிச்சி எடுத்திருக்கேன். இது இங்கே லட்டு பூண்டு தான் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி சைனா பூண்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது உரிச்சிட்டு அது கூட வந்து கொஞ்சம் உப்பு அண்ட் ரெட் காஷ்மீரி மிளகாய் தூள் இருக்குது இல்லையா, ஸோ அது வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இப்போ இது நல்லா மிக்ஸி ஜாரில் வந்து ஒரு ஓட்டி எடுத்து வந்துடலாம். ஸோ இந்த மாதிரி இது கூட வந்து நம்ம வந்து நல்லெண்ணெய் தான் சேர்க்கணும். நல்லெண்ணெய் இருந்துச்சுன்னா நல்லெண்ணெய் வந்து ஒரு முடி மாதிரி சேர்த்து இன்னும் கொஞ்சம் அடிபடாமல் இருக்கு இல்லையா பூண்டு, அதனால தண்ணி சேர்க்கக்கூடாது. தண்ணிக்கு பதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு திரும்பியும் இதை நான் வந்து கிரைண்ட் பண்ணி கொண்டு வந்துடுறேன். இது வந்து ரொம்பவே சிம்பிள், ஆனால் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது பச்சையாக அரைக்கிறது தான். இப்போ நான் அரைச்சிட்டு வந்து காமிக்கிறேன். ஓகே, இந்த அளவுக்கு 1-2மா கொஞ்சம் இருக்கிற மாதிரி அரைச்சிக்கலாம். அரைச்சிட்டு இங்கே வந்து இப்போது தாளிப்பு பேன் வச்சுட்டு கொஞ்சம் தாராளமாகவே இதில் வந்து எண்ணெய் வந்து சேர்த்துக்கோங்க. ஆயில் வந்து அதிகமாக சேர்க்கக்கூடாது அப்படிங்கிறவங்க செய்யாதீங்க. இப்போ இதை வந்து நான் வந்து ஒரு ஜாருக்குள்ளார மாற்றி வச்சுருக்கேன், ஒரு செராமிக் ஜாருக்குள்ளார. இப்போ இந்த எண்ணெய் வந்து நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் இதில் வந்து கடுகு, உளுத்தரிசி, கருவேப்பிலை எதுவுமே போட வேணாம். நல்லா ஹீட்டான எண்ணெயை வந்து இந்த சட்னியில் கொட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான், இந்த கடப்பா வந்து ரெடி. இதை ஊற்றவுமே நல்லா பொரியும் பாருங்கள். பச்சை வடை எல்லாமே வந்து போயிடும். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஹப்பியோட ஃபேவரெட், அதனால் வந்து அவங்களுக்காக செய்வேன் எப்போதாவது. இப்போ சொல்லுங்கள், இந்த கடப்பா வந்து கொஞ்சமாக வச்சு தோசைக்கு சாப்பிட்டோன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். உங்கள் ஊர் சைடில் இந்த கடப்பா வந்து உண்டா அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இது வந்து என் ஹப்பிக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். ஏன்னா எங்கள் மாமியாங்க வந்து நல்லா செய்வாங்க. ஸோ அவங்க ரெசிபி தான் இது. பட் நான் வந்து அவங்களுக்கு பிடிக்கும் அப்படிங்கிறனால நான் வந்து கற்றுக்கிட்டேன். இப்போது இந்த தோசை செய்யும்போது பார்த்திங்கன்னா, நான் இதில் உங்களுக்கு ஒரு சில டிப்ஸ் வந்து சொல்கிறேன். தோசை கல்லில் வந்து தோசை வந்து ஒட்டாமல் அப்படியே வந்து ஒரு மாதிரி வலு வருது அப்படின்னாக்கா, அப்போது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிற டிப்ஸ் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் உங்களோட. புதுசாக வாங்கின தோசைக்கெல்லாம் இருக்கட்டும், இல்லை வந்து ரொம்ப பழகின நான்ஸ்டிக்காக இருந்தாலுமே, சில தோசைகளில் பார்த்திங்கன்னா தோசை வந்து வலுன்னு வரும். அதாவது ஒரு மாதிரி லப்பரியாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ கீழே வந்து தோசைக்கல்லோடு ஒட்டாத மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். இந்த தோசை எப்படி இருக்குது பாருங்கள், நல்ல முருகலாக வந்திருக்குல்ல. இந்த மாதிரி வராமல் உங்களுக்கு வந்து வலுன்னு இருக்குது அப்படின்னாக்கா, நீங்கள் தோசைக்கல்லை என்ன பண்ணணும் அப்படிங்கிறத சொல்கிறேன். இப்போ நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கிறது பார்த்திங்கன்னா, இது வந்து ராக் பிராண்டோட காஸ்டிக் அயான்ஸ் தோசை தவா வந்து நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கே தெரியும், இந்தியாவிலேருந்து இங்கே தூக்கிட்டு வந்து இங்கேயும் இது தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ வந்து உங்களுக்கு வந்து அந்த மாதிரி வலுன்னு ஒட்டாமல் வருது அப்படின்னாக்கா, ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி தேய்ச்சிக்கோங்க. தேய்ச்சதுக்கப்புறம் தண்ணியில் வந்து கொஞ்சோண்டு சால்ட்டு வந்து கலந்து வச்சுட்டு அந்த தண்ணியை தெளிச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் திரும்ப இந்த மாதிரி தோசை ஊற்றுங்க. இது போல் நீங்கள் லேசாக வந்து உப்பு கலந்த தண்ணியை தொளிச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தோசை ஊற்றும்போது பார்த்திங்கன்னா நல்ல முருகலான தோசை வந்து உங்களுக்கு கிடைக்கும். கல்லோடு அழகாக ஒட்டி நல்லா முருகின தோசையாக கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், தோசையும் ஒட்டாமலும் வரும். ஸோ இப்போ நான் அப்படி தான் செஞ்சுருக்கேன். இன்னும் சொல்லப்போனால் எனக்கு வந்து மாவு வந்து எண்டிங் ஆகிடுச்சு. ரொம்ப எண்டில் வந்து ரைஸ் மாவு தான் அதிகம் இருக்கும் இல்லையா, அந்த எண்டிங் வந்துடுச்சு. இருந்தாலும் தோசை வந்து சூப்பராக இருக்குது. இங்கே வந்து லெஃப்ட் ஓவர் ரைஸ் இருக்குது. அது கூட வந்து மதியம் வச்ச உருளைக்கிழங்கு இருக்குது. ஸோ அதையுமே வந்துட்டு எக் ரைஸ் மாதிரி அப்படியே மாற்றி கன்வெர்ட் பண்ணி குட்டீஸ் வந்து சாப்பிட்றேன்னு சொல்லியிருக்காங்க ரைஸ். அதனால் வந்து அவங்களுக்காக இங்கே வந்து எக் ரைஸ் மாதிரி ரெடி பண்ணிகிட்ருக்கேன். சிம்பிளாக வெஜிடபிள்ஸ் எதுவும் சேர்க்காம தான் இங்கே உங்களுக்கு நான் தோசை காமிக்கிறேன் பாருங்கள், எப்படி இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி சுட்டு கொடுத்தா எத்தனை தோசை வேணாலும் சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அவ்வளோ முருகெல்லாம் ரொம்ப அழகாக வந்திருக்கு.
ஸோ இந்த சைடு வந்து குட்டீஸ்க்கு வந்து எக் ரைஸ் பண்ணிகிட்ருக்கேன் இல்லையா. ஸோ கொஞ்சம் கொஞ்சம் வச்சுக்குவாங்க பசங்க. தோசையும் சாப்பிட்டுக்குவாங்க, கொஞ்சம் இந்த ரைஸையும் வச்சுக்குவாங்க. ரைஸ் நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டாம். வளர்கிற பிள்ளைங்க வந்து நைட்டில் வந்து ரைஸ் சாப்பிட்டாங்கன்னா ரொம்ப நல்லது. அதே மாதிரி ஒல்லியாக இருக்கிற குழந்தைங்களும் ரைஸ் சாப்பிட்டா நல்லது. அதனால் சகில் மேக்ஸிமம் ரைஸ் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி எக் ரைஸ் அந்த மாதிரி கன்வெர்ட் பண்ணி கொடுத்தா அவன் சாப்பிட்ருவான். இப்போ இந்த முட்டையை வந்து நல்லா கிளறிட்டு இதில் கொஞ்சோன்னு ஒரு பிஞ்ச் மாதிரி மிளகாய்த்தூள் அண்ட் மிளகுத்தூள் வந்து தூவியிருக்கேன். கொஞ்சம் சால்ட் போட்டு ஆல்ரெடி அதில் இருந்த உருளைக்கிழங்கையே வந்து அப்படியே ரைஸ்லேயே மிக்ஸ் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். என்ன தான் ஸ்டைனர் ஸ்டீல் வந்து பிராண்டாக வாங்கினாலுமே பார்த்திங்கன்னா எப்படி ஒட்டுது பாருங்கள். கடுப்பாக வருது எனக்கு வந்து குக் பண்ணுறதுக்கு. ஸோ ஏன் இப்படி ஒட்டுதுன்னே தெரியல. எவ்வளோ தான் இன்னும் பழக்கிறதுனும் தெரியல. வினோத் பிராண்டு தான். வினோத் பிராண்டில் வாங்க போகிறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு வாங்காதீங்க. ஏன் அப்படின்னாக்கா நான் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் காமிக்கிறேன். எனக்கு இது கூட வந்து செட்டுலாம் வந்து எனக்கு எப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இப்போ வந்து நல்லா சூடாக லெஃப்ட் ஓவர் ரைஸ் மாதிரி இல்லாமல் ஒரு எக் ரைஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸோட நம்மளோட டின்னர் வந்து முடிஞ்சது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து எங்கள் துணியெல்லாம் மடிக்கிற வேலை. ஏன்னா நெக்ஸ்ட்டு பேட்ச் வந்து துணி வந்து வாஷிங் மிஷினில் ஓடிட்டுருக்கு. ஸோ இதெல்லாமே எடுத்து மடித்து வச்சுட்டா தான் வந்து அதை காயப்பட முடியும். இதில் வந்து நம்ம வந்துட்டு எடுத்த கையோடு மடிச்சிட்டோம் அப்படின்னாக்கா கொஞ்சம் கசங்காமல் மடித்து வச்சிடலாம். அது ஒரு நாள் 2 நாள் அப்படியே கடந்துச்சுன்னா ரொம்ப வந்து கசங்கி போயிடும். அதனால் வந்து மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா எடுத்த கையோடு மடிக்கிறதுக்கு தான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போலாம் வந்து சேரில் இதெல்லாம் நான் போட்டு வைக்கிறதே கிடையாது. ஏன்னா இருக்கிற ஸ்பேஸ்க்கு எடுத்தோமா மடித்தோமா வச்சோமான்னு இருந்தால் ஒரு வேலை முடிஞ்சிடும். அதனால் பார்த்திங்கன்னா அப்படியே கடகடன்னு வந்து மடித்து வச்சுக்கிட்டு இருக்கேன். குட்டீஸோட ட்ரெஸ் தான் மேக்ஸிமம் இருக்குது. இத்தனை நாள் வந்து ஸ்கூல் வந்து ஆஃப் டேவாக இருந்தது. அதனால் வந்து லன்ச் கொடுத்து விட தேவையில்லை. ஸோ இதுக்கப்புறம் வந்து ஸ்கூல் வந்து ஃபுல் டே ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம வந்து லன்ச் வந்து ப்ரிப்பேர் பண்ணி லன்ச் பாக்ஸ் வந்து கொடுக்குற மாதிரி வரும், லன்ச் பேக்கு. ஸோ டவல்ஸ் எல்லாமே ஃபோல்டு பண்ணி எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி ஒரு இடத்துல வந்து செட் பண்ணலாம் அப்படின்ட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டே இருக்கிறேன். குட்டீஸோட இந்த இன்னர்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா நான் இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி வைப்பேன். ஸோ எப்படி ஃபோல்டு பண்ணுறேன் அப்படிங்கிறத காமிக்கிறேன். நம்ம எங்கேயாவது வெளியில் அந்த மாதிரி போகும்போது கூட நம்ம இந்த மாதிரி அழகாக ஃபோல்டு பண்ணி வச்சுக்கலாம். பார்க்கறதுக்கு ரொம்ப நீட்டாக இருக்கும். ஸோ இந்த சைடையும் மடிச்சிட்டு இப்படி ஃபோல்டு பண்ணி இந்த எலாஸ்டிக் இருக்கு இல்லையா, அதோட ஃபஸ்ட் லேயருக்குள்ளார இந்த எக்ஸஸாக இருக்கிற இந்த கிளாத் எல்லாமே அப்படி இன்செர்ட் பண்ணிட வேண்டியது தான். அவ்வளோதான், அழகாக ஃபோல்டிங் ஆகிடும். ஸோ இதே மாதிரி 2 குட்டீஸ்க்குமே அழகாக ஃபோல்டு பண்ணி அவங்களோட அந்த பேஸ்கெட்டில் கொண்டு போய் வச்சுருவேன். சாக்ஸுமே வந்து இதே மாதிரி தான் ஃபோல்டு பண்ணுவேன். ஃபோல்டு பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா சாக்ஸ் வந்து 2மே மிஸ் ஆகாமல் இருக்கும். ஸோ நான் வந்து ஒரு பக்கம் உட்காந்துட்டேன். தோசை ஊற்றினாலே நமக்கு வந்து காலை வலிக்கும் நல்லா. அதனால் வந்து உட்காந்துட்டு அவங்கவுங்க கிளாத்ஸை வந்து அவங்கக்கிட்ட கொடுத்து ஸோ உங்களோட வார்ட்ரோப்பில் கொண்டு போய் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டேன். இப்படி தான் பார்த்திங்கன்னா என்னோடய நைட்டு ரொட்டீன் ஒர்க் வந்து போயிட்டு இருந்துச்சு. மார்னிங்க்கு தேவையானதை வந்து மேக்ஸிமம் எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னாக்கா காலையில் அவங்க கிளம்புறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா வந்து இங்கே ரொம்ப ஏர்லி மார்னிங் வந்து ஸ்கூல் இருக்கிறதுனால ரொம்ப கொஞ்சம் கடியாக தான் இருக்குது. நம்மளுக்கு இந்தியாவில் உள்ள ஸ்கூல் டைமுக்கும் இங்கே உள்ள டைமுக்கும் ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்குது. சஹில் வந்து வீட்டை விட்டு 7:10க்கெலாம் வெளியில் ஆகணும். அப்போ தான் வந்து ஸ்கூல் பஸ் வரத்துக்கும் கரெக்டாக இருக்கும். எனக்கு ரொம்பவே கடியான அந்த துணி மடிக்கிற வேலை எல்லாத்தையுமே வந்து முடிச்சிட்டு வந்து ஓரளவுக்கு சோஃபா எல்லாத்தையும் நீட் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தா செல்லக்குட்டி வந்து இன்னும் கொஞ்சம் எனக்கு படிக்க வேண்டியது இருக்குதுன்னு படிச்சிட்டு இருந்தான். என்ன படிக்கிறீங்க? சயின்ஸ். நாளைக்கு என்ன எக்ஸாம்? சயின்ஸ் எக்ஸாம். சரி, ஓகே நீ படி, நான் என் வேலையை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து ஃபைனலி என்னென்னா ஹாலெல்லாம் கூட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டுறதுக்கு வந்துட்டேன். எல்லாத்தையும் ஒரு வழியாக நம்ம வந்து முடிச்சுட்டு படுத்தா தான் வந்து எனக்கு நிம்மதியான தூக்கம் வரும். என்னை மாதிரி நிறையா ஃப்ரெண்ட்ஸ் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன்.
நைட் ரொட்டீன் லைஃப்பில் வந்துட்டு க்ளீன் பண்ணுறது ரொம்பவே வந்து எனக்கு முக்கியமான ஒரு விஷயம். எல்லாத்தையும் கூட்டிட்டோன்னா காலையில் வந்து ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கும். அதனால் வந்து மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் கூட்டிடுவேன். கூட்டிகிட்டு எல்லாத்தையும் எங்கெங்கே நீட் பண்ணணுமோ பண்ணிவிடுவேன். ஸோ அதுக்குள்ளே வந்து அவனும் வந்து அவன் வேலையை முடிச்சுட்டு எழுந்துச்சி போயிட்டான். இதுக்கப்புறம் வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னாக்கா, கிச்சனில் வந்து கொஞ்சம் பாத்திரமெல்லாம் இருக்குது, அதை மட்டும் வாஷ் பண்ணிட்டா என் வேலை முடிஞ்சிடும். அதை அப்படியே போட்டுட்டு போய் படுக்கவும் மனசு வரல. எல்லா ரூமில் போய் சேர்ந்துட்டாங்க. நான் மட்டும்தான் இன்னும் விளாத்திகிட்ருக்கேன் இங்கேயும் அங்கேயும். சைடில் வந்து மணி பிளான்ட் வந்து எப்படி வளர்ந்துக்கிட்டு இருக்குன்னு அப்பப்போ வந்து பார்த்துக்கிறது, தண்ணியில் வளர்கிற மணி பிளான்ட் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. கொஞ்சம் தான் பாத்திரம் இருக்குது. இது வந்து அப்படி கடந்துக்கிட்டு இருந்துச்சுன்னா நாளைக்கு காலையில் பெரிய ஒரு மூட் அப்செட்டே வந்து இந்த பாத்திரத்தை பார்க்குறதுனாலையா தான் இருக்கும். அதனால் வந்து நைட்டோட நைட்டாக வேலையை முடிச்சிடலாம் அப்படின்ட்டு வந்து க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கேன். ஹப்பிக்கு வந்து ஹப்பி கிட்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ரூமுக்கு போயிட்டாங்க. அவங்க வந்து கிட்ஸை வந்து படுக்க வச்சிட்ருக்காங்க. ஓரளவுக்கு வந்து அவங்களுக்கு வந்து சீக்கிரம் படுத்துடணும், நைட்டில் ரொம்ப நேரம் ஆக்கக்கூடாது. அதனால் வந்து நீங்கள் போய் படுங்க, நான் வந்து எல்லாத்தையும் முடிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டேன். நமக்காவது பார்த்திங்கன்னா பகலில் கொஞ்சம் நேரம் தூங்குறதுக்கு ஒரு டைம் கிடைக்கும். ஒர்க்குக்கு போகிறவங்க, ஆஃபீஸ் போகிறவங்களுக்கு அந்த மாதிரி டைம் கிடைக்காது. அதனால நைட்டில் வந்து மேக்ஸிமம் கொஞ்சம் ஏர்லியாகவே படுக்கிறதுக்கு தான் வந்து ட்ரை பண்ணுவாங்க. அதனால் வந்து அதை நான் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், படுத்துருங்க அப்படின்னு சொல்லிடுறது. ஸோ நம்ம எல்லாத்தையும் தொடச்சி பெருக்கி எடுத்துகிட்டு போய் படுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு இங்கே வந்து ஜஸ்ட் ஒரு வைப் பண்ணிகிட்ருக்கேன். அதே மாதிரி நம்ம தொடச்சி விடும்போது பார்த்திங்கன்னா, இன்றைக்கி நம்ம மிக்ஸி யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அது அந்த சைடுமே அப்படியே நம்ம தொடச்சி விட்டுட்டு அந்த மிக்ஸி கீழே அதெல்லாமே தொடச்சிட்டோம் அப்படின்னாக்கா, நம்ம ஒரு நாள் டீப் க்ளீன் பண்ணுவோம் இல்லையா, அன்றைக்கி வந்து ரொம்ப வந்து நமக்கு பிசுப்போ கடினமாக தேய்க்கக்கூடிய வேலைகள் எதுவுமே இருக்காது. ஸோ டெய்லியுமே ஜென்ரலாக ஒரு தொடச்சிட்டிங்க அப்படின்னாக்கா ரொம்ப டீப் க்ளீன் பண்ண தேவை இருக்காது. அதனால் வந்து மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா டெய்லியும் ரெகுலராக எடுக்கக்கூடிய அந்த திங்ஸ்லாம் வந்து அப்பப்போ அப்படி தொடச்சி வச்சுருங்க. ஸோ நான் வந்து இப்படி தான் பண்ணுவேன். இப்போ நிறைய ஆயிலெலாம் படிஞ்சிருக்கும் இல்லையா, அதெல்லாம் வந்து தினமும் துடைக்கிறதுல வந்துடும். அப்போ டீப் க்ளீன் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒரு வழியாக என் கிச்சனோட ஒர்க் முடிஞ்சிடுச்சு. கிச்சன் லைட்டையும் ஆஃப் பண்ணியாச்சு. டோர் எல்லாமே லாக் ஆகிருக்கா அப்படின்றத பார்த்துட்டு ஃபைனலி எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிவிட்டு நானுமே வந்து படுக்க போயாச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்தையும் முடிச்சதுக்கப்புறம் ஃபைனலி நான் வந்து விசில் வாஷிங் பண்ணியிருக்கேன் அப்படின்னாக்கா ஒரு 2 drops வந்து கோகோனட் ஆயில் என்னோடய கையில் வந்து உள்ளங்கையில் வச்சுட்டு 2 கையிலையும் அப்படியே தேய்ச்சி விட்டுருவேன். ஸோ இது வந்துட்டு நம்ம கை வந்து ட்ரை ஆகாமல் ரொம்ப சாஃப்டாகவே வச்சுருக்கோம். அதுக்காக உங்களுக்கும் ட்ரை ஸ்கின் அப்படின்னாக்கா ட்ரை பண்ணுங்கள். என்னுடைய டெய்லி ரொட்டீன் லைஃப் இல்லை நைட் ரொட்டீன் லைஃப் எல்லாமே வந்து இப்படி தான் இருக்கும். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட்ஸில் சொல்லுவீங்க, உங்களோட க்ளீனிங் ரொட்டீன் வந்து எங்களுக்கு ஒரு மோட்டிவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வீடியோலேருந்து உங்களுக்கு மோட்டிவ் கிடச்சிருச்சு அப்படின்னாக்கா மறக்காமல் வந்து அதை கமெண்ட்ஸில் என்னோட தெரியப்படுத்துங்க. ஸோ அதுதான் வந்து எனக்கு கிடைக்கிற மோட்டிவ். ஸோ என்னோடய டே டு டே லைஃப்பில் எப்படி என்னோடய ரொட்டீன் லைஃப் இருக்கும் அப்படிங்கிறது தான் உங்களுக்கு வந்து நான் டெய்லி வீடியோஸில் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதிலிருந்து உங்களுக்கு ஒரு எனர்ஜி கிடச்சிச்சின்னா ஐ ஃபீல் வெரி ஹாப்பி. இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் வந்து கமெண்ட்ஸில் என்னோட தெரியப்படுத்துங்க. இதே மாதிரி நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் வரும், மிஸ் பண்ணாமல் பாருங்கள். லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நாளை ஒரு புதிய வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.